ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் சுஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இட்லி பாத்திரத்தில் ஈஸியாக நம்ம ரவையை வச்சு எப்படி கேக் செய்யலாம், அதுவும் கப் கேக் எப்படி செய்யலாம் இட்லி ஸ்டாண்டில் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்ததாக இருந்தாலும் வறுக்காத ரவைனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அது சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 கப் அளவு சர்க்கரை, ஒரு 4 ஸ்பூன் தயிர், 3/4 கப் அளவு பால், அது கூட ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய், ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு அதோட பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியை நமக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இது கூட கட்டியாக தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் மறுபடியும் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். கடிச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இல்லைனா உங்கள்கிட்ட அது சோக்கோ பீஸ் அதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி இட்லி ஸ்டாண்டில் வைக்கிறதுனால இந்த இட்லி தட்டு இருக்குள்ள அதில் வந்து கீழே வந்து எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கோங்க. தடவினதுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி மாவு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் மேலே டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை உங்களுக்கு இருந்த சோக்கோ சிப்ஸோ சேர்த்துக்கிடலாம். பிறகு இப்படி மேலே சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லா தட்டிலையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். கீழே வந்து உப்பு போட்டு வச்சுக்கோங்க, மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. குத்தி பார்க்கலாம் ஒரு நைஃப் வச்சு. பாருங்கள், ஒட்டலை. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இது சூடு ஆறட்டும். நல்லா சூடு ஆறினதும் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டால் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இப்படி ஓரங்களை லைட்டாகவே எடுத்து விட்டுக்கோங்க. நம்ம நெய்யில் எண்ணெய் தடவி இருக்கோங்கிறதுனால ஈஸியாக வந்துடும். பிறகு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ கை வச்சு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், பிச்சோன்னு அவ்வளோ பிஞ்சு வருது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.